ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ராகி மாவில் செஞ்ச களி தாங்க. இதில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் செஞ்சு. இப்போ முழு ராகி யூஸ் பண்ணி இட்லி செய்வேன், தோசை ஊட்டுவேன், இதெல்லாம் செய்வேன். இந்த ராகி மாவு களிக்கின்றதுங்கிறது ரொம்ப ரேர். அதுவும் எனக்கு பாத்திரத்தெல்லாம் வச்சு கிளற தெரியாதுங்க. குக்கரில் வச்சு செஞ்சுக்கிறது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. களி நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்லாம் தாராளமாக அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்குங்க. ஏன்னா ராகி மாவு வேகாமல் சாப்பிட்டா அது வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு டைம் நான் பாத்திரத்தில் வச்சு ட்ரை பண்ணேன், எனக்கு சரியாக வரல. அதனால் தேவையில்லாமல் ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இதுலேயே பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா ஃப்ளார் மில்லில் கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விற்பாங்க இல்லைங்களா, அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா இதில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரம் தனியாக ராகி களியை கிளறிட்டு தான் இன்னொரு பெரிய ப்ரெஷர் பேனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 டம்ளர் தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்க இந்த ராகி மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம டைரெக்டாக ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன குக்கர்லேயோ கூட வச்சு செய்யலாங்க. அது என்ன ஆகுதுனாக்க நம்ம ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா அது ப்ரெஷர் நம்மளே மெதுவாக ரிலீஸ் பண்ணி விட்டு டக்குன்னு எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் ஒட்டின மாதிரி, அடியில் ஒட்டின மாதிரி ஆகிடும். அதுவே நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது நமக்கு அடியெலாம் பிடிக்கிறதில்ல, நல்லாயிருக்கு. இப்போ பாத்திரத்தில் எடுத்த தண்ணியை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா கொதி வரட்டும். நம்ம எடுத்துருக்க மாவுக்கும் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இது நார்மல் வாட்டர் அப்படிங்கிறதுனால கட்டிலாம் எதுவும் விழுகாது, நல்லாவே கரைஞ்சி வந்துடும். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச மாவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாங்க. நான் இன்றைக்கி கிளறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கடையிற மத்து இருக்குது பார்த்திங்களா, அதை பின்னாடி பக்கமாக திருப்பி அப்படியே கிளறிக்கிறேன். நம்மக்கிட்ட அந்த களி கிளறதுக்குன்னா உருண்டை குச்சி இருக்கும் இல்லைங்களா, அது என்கிட்ட இல்லை, அதனால் மத்து யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற கரண்டியோ இல்லை உட்டன் ஸ்பாச்சுலெலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்க அது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நான் களி கிளறதுக்குன்னா இந்த மாதிரி பருப்பு மத்து யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இந்த கிளறிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, இது திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதுலேயே பாதி வெந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொலனே வச்சிட்டோம்னாக்க ப்ரெஷர் பேனில் என்ன தான் 1 விசில் 2 விசில் வச்சு எடுத்தாலுமே அது நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சோமோ அதே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குங்க. அதுவே நம்ம வேணுங்கிற அளவுக்கு திக்னஸில் கிளறி எடுத்துக்கிட்டோம்னாக்க அது நல்லாயிருக்கு. இப்போ நான் களியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் நான் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லாவே கொஞ்சம் திக்காகி வந்துருச்சுங்க. இப்போ நான் அந்த பாத்திரத்தில் நல்லா சுற்றி எல்லாம் தண்ணி தொட்டு எல்லாம் தொடச்சிட்டு ப்ரெஷர் பேனில் எடுத்து வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு விசில் ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் களி எப்படி வந்திருக்குன்ட்டு. குக்கர்லேருந்து எடுத்த உடனே நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளற தான் களி நல்லா திரண்டு வரும். பார்க்குறதுக்கே நல்லா வழுவலுன்னு இருக்குங்க. இப்போ களியை உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கூட கையில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணிக்க போகிறேன்னாக்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது தண்ணி தொட்டு நனைச்சிட்டு அதில் போட்டு அப்படியே சுற்றி எடுத்தோம்னாக்க நல்லா உருண்டு வந்துடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி போகிறேன். சூடாக இருக்கும்போது அதை செஞ்சிடலாம். கரண்டியும் நல்லா தண்ணியில் நினச்சிட்டு தாங்க எடுக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதே போல் நம்ம எந்த பவுலில் நம்ம உருட்டி எடுக்க போகிறோமோ அதையும் தண்ணியில்னா நனைச்சிட்டு எடுத்துக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு டைம் களி உருட்டும் போது இந்த பவுலில் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ராகி மாவு பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அதோட டிஃபெக்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தாங்க. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனாக்கா மோர் கலந்து குடிச்சிக்கலாம், கரைச்சி குடிச்சிக்கலாம். இன்னொன்று, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா கிட்னி ஸ்டோனுங்கிறது கால்சியம் அதிகப்படியாக படிகிறதுனால தான் அது ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா ராகியில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அப்போ இது இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுங்க. அதனால் சாப்பிடவே வேணாம்னு சொல்லலை, எப்பயாவது 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதிக அளவில் ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம்.
இப்போ ராகி களி நல்லாவே ரெடியாகி வந்துருச்சுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். களியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான குழம்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நிலக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொள்ளு சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கீரை கடைஞ்சி சாப்பிட்றது, மொச்சவரை, தட்டைப்பயிர் குழம்பு சொல்லவே தேவையில்லைங்க. அதுவும் மீன் குழம்பு, மட்டன், சிக்கனுக்கெலாம் கேட்கவே தேவையில்லைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இது கூட கருப்பட்டி வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு நார்மல் ஒரு வெள்ளை சக்கரை வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கருப்பட்டியில் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்காக வெந்தயக்கீரை குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, இது கூட வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்க போகிறோம். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான களி, அதுக்கேற்ற வெந்தயக்கீரை குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். என்னோட ஒரு ஸ்மால் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவை புதுசாக யாராவது வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.